எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கரும்புலேருந்து ஆரம்பிக்கலாம். தித்திக்கும் கரும்புலேருந்து நம்ம பொங்கல். எங்கள் மாடி தோட்டத்து கரும்பு பாருங்கள், பொங்கலுக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். காய்கள்லாம் பருகினோம். எடு இது பாருங்கள் கரும்பு. எனக்கு இது உடைக்க முடியாது. எங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து உடைச்சாரு. நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பறிக்கலாங்க. இன்றைக்கி பொங்கல் இல்லைங்களா, அவரைக்காய் பூசணிக்காய் எல்லாம் போட்டு செய்யணும். பூசணிக்காய் வந்து எங்களுக்கு தரையிலே காய்ச்சிதுங்க. இந்த செடியிலெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. பாருங்க, நம்ம பொங்கலுக்கு நம்ம செடியிலேருந்தே அறுத்த காசுறது ஒரு சந்தோஷம்தாங்க. நம்ம சுத்தமாக ஆர்கானிக் முறையில் நம்ம அந்த வாழைப்பழம் தோல், புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம இயற்கை முறையில் இது பண்ணுறது, இது ஒரு சந்தோஷம்தாங்க. தரையிலையும் கொஞ்சம் போட்டிருக்குங்க. அது காலையிலே பறிச்சுட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ பொங்கல் எடுத்து டைம் ஆகுது, மாடி தோட்டத்தில் இருக்கலான்ட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பாவக்காய் பறிக்கலாங்க. வெள்ளைப்பாகல் இது ரெண்டும் விதைக்கி விட்டுட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டே ஒன்று விதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு கோவக்காய் பறிக்கலாங்க. பாருங்க, நிறைய இருக்குது. பாருங்கள், கோவக்காய் நிறைய காய்ச்சிருக்கு இன்றைக்கி. பாருங்கள், நாட்டு தக்காளி இருக்குது, 2 அறுத்துக்கலாம். வெந்தயக்கீரை கிள்ளிக்கலாம். இந்த பிறகு நெக்ஸ்ட்டு வெந்தயக்கீரை கடைக்கலாம். வெந்தயக்கீரை
முக்கியமாக கடையணும் வெந்தயக்கீரையும் பச்சை பயிரும். இருங்க கீரையெல்லாம் ஃபுல்லாக கிள்ளிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் பறிக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது பாருங்க, ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டேன். சாமந்தி நம்ம கலர் கலராக இருக்கு பாருங்க, நம்ம சாமிக்கு போடுறதுக்கு. இது பாருங்க, இது ஒரு கலரு. கண்டு மட்டும் பண்ணுங்க. இந்த சீசர் கூட இது பாருங்க, நம்மளுக்கு பொங்கல் கருவடைக்கு 2 டிசைன் அவரைக்காய், ரோஸ், வெள்ளைப்பாகல், கோவக்காய், வெந்தயக்கீரை முக்கியமாக கடையணும் அன்னைக்கு. இது பாருங்க சாமந்தி, 3 ரக சாமந்தி. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.